இன்னைக்கு புத்தாண்டு அப்போ வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஈவென்ட் நடக்குது which is the gangsters ஆடியோ லான்ச். இப்போ வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் டிசைனர் சுந்தரிய மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சுந்தரி, இப்படத்தின் ப்ரொடக்ஷன் டிசைனர். இந்த படத்தில் கடினமாக உழைத்து மே 3ஆம் தேதி அதை பார்க்கலாம். நன்றி, விடைபெறுகிறேன். இந்த கேங்ஸ்டர் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு இப்போது கீதா வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். I am very happy and proud to stand here today. This is a very special moment for our family. From a very young age, I have seen his passion for cinema. He always dreamed big, worked hard, and never gave up, no matter how many difficulties came in his way. Today, seeing his film, The Gangster, reaching the stage makes my heart full of happiness. Cinema is not easy. It needs dedication, patience, and strong belief. He has put all his effort and love into this film. I truly believe this movie will touch many hearts and become a big success. To the entire team of The Gangster, my blessings and best wishes. May all your hard work be rewarded. To the audience, please support this film and encourage young talents like him. Your love means everything. I pray to God for his success, good health, and a bright future ahead. The Gangster is releasing worldwide on May 3rd, 2026. Please watch and support him. Ladies and gentlemen, we welcome our director Sai Yuvin to the audio launch of Gangsters. Yes, please give a huge round of applause. Guys, now we welcome our honorable producer to the audio launch, Mr. Sai Arun. Launch is in an alternate area. Let's give a big hand. Now lights on. We welcome our hero Sai Keerthan. And now get ready for a banger live performance. Yes, it's going to be incredible. The energy is building. Let's begin. With this for you. Why? Ewan Warasatam Keta. Spirits of silence. The gangsters. Vanduta. Suvana Kathanikudada. Tanmila Tiyada. Ura Kalangudada. Kalari Potada. Puriyadurada. Deva Solulagada. Rakta Sirikudada. Samaketu kanua bulla nadapu settu siricha poidu koham storm yadiri vanda life formu nera vada nerku pesu nenjam kalla nigalam desam saavum paatu saira pogum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்து மே 3 வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விழா. ஸோ என்னோட ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனா இது இருக்குது. ஸோ வந்து மே 3 படம் ரிலீஸ் ஆகுது. இது என்னோட டெபியூட் மியூசிக் டைரக்டரான ஒரு ஃபிலிம். ஸோ எனக்கு வந்து இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவன் வந்து ரொம்பவே ஒரு சாதுவா எனக்கு இந்த சான்ஸ தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னே சொல்லுவேன். தேங்க் யூ டா சாய். அதே மாரி வந்து இவனால வந்து நான் இவ்ளோ பெரிய ஒரு இடத்துக்குள்ள இருக்கேன். மியூசிக்கல் மைக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். இப்போ இவ்ளோ பெரிய லெவலுக்கு வந்தேன்னா இது இவனால தான். டக்குனு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ
ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த படத்துக்கு நல்லாவே மியூசிக் வந்திருக்கு. மே 3 மறக்காம யூடியூப்ல போய் பாருங்க. அப்புறம் அது வேர்ல்ட் வைடாக ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. Gentlemen, we have arrived. The island awaits us. அண்ணா, அந்த சர்க்கஸ் நம்மளுக்கு தான். அப்ப சரி. யார் ஒன்று இது பண்ண சொன்னது? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் அருண், இப்படத்தின் ப்ரொடியூசர். ஸோ படம் வந்து ஒரு வருஷமா போகுது. ஸோ இவனோட 2 பேரோட அப்பாவா ஒரு ப்ரொடியூசரா காசு கொடுத்துட்டு நிறைய செட்டு போட்டோம். ஐ திங்க் இவன் சாய் கீர்த்தனோட லைக் இவனோட இந்த ஃபிலிமோகிராஃபில இதுதான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஷூட்டிங் எடுத்த ஒரு படமா இருக்கும். படம் வந்து சூப்பரா வந்திருக்கு. நான் லாஸ்டா படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இவ்வளோ கிராண்டா அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்டேடியம்ல வந்து வைக்க போறோம். லைக் அது வந்து ஒரு கிராண்டாகவும் நடக்கும். மறக்காம மே 3 வந்து வேர்ல்ட் வைடா போங்க. இது வந்து குடும்பத்தோட பார்க்க முடியாது. சர்டிஃபிகேட் தந்ததுனால மே 3 வேர்ல்ட் வைடா கேங்ஸ்டர் ரிலீஸ் ஆகுது. நன்றி, வணக்கம். ஹாய், நான் உங்களுடைய டைரக்டர் சாயுவன். நான் இவன்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது இட் வாஸ் 23rd December 2024. இப்போது வந்து இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ், இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் May 3rd வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து மியூசிக்காக சரி, ஒரு ஆக்ஷனாக சரி, ஒரு செட்டாக நிறைய கிராண்டாக எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வகையில் May 3, 2026 வேர்ல்ட் வைடாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகும். Ladies and gentlemen, we welcome our hero to the stage. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு. இங்கே வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், இது ரொம்ப நேரம்லாம் சொல்ல மாட்டேன், 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு போயிடுறேன். ஸோ படம் வந்து ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் சொன்ன மாதிரி 23rd December 2024 தான் இவன் என்கிட்ட கதையை சொன்னான். கதையை சொன்னோடனே இவன் கேட்டது படம் சூப்பராக இருக்கும், இவனை நம்பி நடிச்சிடலான்னு போட்டால் அங்கே தான் வந்து ட்விஸ்ட் வைக்கிறான். அந்த மாதிரி நான் எப்போவுமே என் படத்துக்கு முட்டை ரூபா ஃப்ரீயாகவே பண்ணி விட்டுருவேன். இவன் வந்து 2000 அந்த படத்துக்கு யூஸ் பண்ணான் செட்டு போடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் சார் வந்து ப்ரொடியூசர் எங்கள் அப்பா, அவர்கிட்ட வந்து நேராகவே கேட்க மாட்டார், என்னை அமுச்சு தான் அவர் கேட்பார்.
இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து படத்தில் வந்து ஒரு இடம் அது வந்து லைக் அதுக்கு செட்டு போடணுண்டான்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏன்டா விஎஃப்எக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் சொன்னது ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஏன்னா இந்த இடம் தான் வந்து கதையை ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு சொன்னான். சரி ஓகே விடுக்கருமோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் காசு கேட்டேன். நான் வந்து என் அப்பா கிட்ட காசு கேட்கும் போது எப்போவுமே எனக்கு திட்டுவார். ஆனால் ஒரு நல்ல நேரம் நான் பார்த்து வச்சுருக்கேன். எப்போல்லாம் அவர் வந்து அவரோட ஹோம் தேட்டரில் படத்தை போடுறாரோ அப்போல்லாம் ஜாலி ஆகிடுவார், எது கேட்டாலும் பண்ணிவிடுவார். அதனால் அந்நேரம் பார்த்து போய் காசு கேட்டு செட்டு போட வச்சுட்டேன். இந்த மாதிரி போச்சு. அது ஒரு வருஷம் போச்சு. இல்லை எனக்கு வந்து எனக்குன்னு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறையவே இருக்குது, நிறையவே கற்றுக்கிட்டேன் இவன்கிட்டேருந்து. ஸோ எப்போவுமே வந்து நானே என்னோடய படத்தை எடிட் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து சார் நானே வந்து எடிட் பண்ணிக்கிறேன். நான் நினச்சேன் இவன் என்ன எடிட் பண்ண போகிறான் நம்மளோடையான்னு நினச்சேன். ஃபைனல் கட் பார்க்குறதுக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டான். படம் பார்த்தோம். சூப்பராக எடிட் பண்ணியிருந்தேன். என்னாலே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தான். கரெக்டான ஒரு கட்டு. அதே மாதிரி வந்து இன்டர்வல் வந்து 3 நிமிஷத்துலேயே வச்சுட்டான். அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஷூட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப லென்த்தாக வந்துச்சு, அது ஏன் எடிட் பண்ணும்போது 3 நிமிஷத்தில் இன்டர்வல் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது வந்து கரெக்டாக பட்டுச்சு எனக்கு. படம் வந்து நம்ம எடுக்கும் போது அந்த கட்டை வந்து பார்க்கும்போது அது வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ இன்டர்வல் வந்து சீக்கிரம் வச்சதுனால செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதனால அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போவே 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து என்னோடய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படம் 18+ மேலே. ஆனால் ஸோ படத்தில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஒன்று சொல்லணும்னு மண்டையில் ஏற்றிட்டே இருந்தேன் இந்த ஈவெண்ட்டில். இந்த படத்துக்கு என்னை 2 வாட்டி என்னை இடுப்பு பிடிச்சி வச்சுட்டான். அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனில் வந்து செவுத்தை உடச்சிட்டு போனோம். எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு 2 டபுள் ஆக்ஷன் ரோல்னு. செவுறு உடைக்கிறது வந்து அது வந்து ஒரு தெர்மாக்கோல் தான், அது உடச்சா அப்படியே உடஞ்சிடும். ஆனால் அது உடச்சிட்டு போய் கீழே விழுந்து பின்னாடி வந்து அடிப்படும். 2 வாட்டி அந்த சீனை வரைஞ்சேன். ஏன்னா அது டபுள் ஆக்ஷன். 2 வாட்டி அந்த தெர்மாக்கோலை உடச்சி போய் சொல்லிட்டேன், இனிமேல் நீ என்கிட்ட கதை சொன்னேன்னா காமெடி கதையாக தான் சொல்கிறேன், நான் ஆக்ஷன்லாம் பண்ணவே மாட்டேன்னு. ஸோ இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு ஜாலியான ஒரு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு சோகமான ஒரு நாள் வந்துச்சு. ரேப் பண்ணியாச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. படம் வந்து May 3 வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு ரொம்ப நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஸ்டெப்ஸையும் நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து மலையாளத்தில் டப் பண்ணலான்னு இருக்கோம். மலையாளத்தில் வந்து லாங்குவேஜை வந்து இந்த படத்தை வந்து டப் பண்ணலான்னு இருக்கோம். ப்ளஸ் தெலுங்கையும் ட்ரை பண்ணுறேன். தெலுங்கு மலையாளம் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். தெரில, பை காட்ஸ் கிரேஸ் அவன் எப்படி பண்ணுறான்னு தெரில. லாஸ்ட்டாக அவனா சொல்லுவோம். ஸோ இதோட விடை பெறுகிறேன். May 3 வந்து படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.